ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிருந்தாவனத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது 20th செஞ்சுரி நடந்த ஒரு கதை. இது ஒரு பக்தரோட அனுபவ கதை தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை நடந்த இடம் நந்தகாவ் அப்படிங்கிற இடம். இது பிருந்தாவனத்து பக்கத்தில் அமைந்திருக்கிறது. அங்கே இருக்கிற ஒரு பக்தர் கிருஷ்ணர் மேலே கொண்ட தீராத பக்தினால் வெண்ணெயால் சமைச்ச உணவை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு படைச்சு வழிபட்டுட்டு இருந்தார். ஒரு நாள் காலையில் ஒரு பசு ஒரு பழைய மரத்துக்கு கீழே போய் பால் சுரந்துட்டுருக்கு. அதை இவர் பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல கன்று எதுவுமே இல்லை. அதை பார்த்து இவர் அதிர்ந்து போகிறாரு. அதிர்ந்து போய் கிட்ட போய் பார்க்குறாரு. ஒரு துவாரம் இருந்திருக்கு. இதை பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்க போய் அந்த மரத்துக்கீழேயே உட்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆழ்ந்த தியானத்தில் போன அவருக்கு ஒரு அசரீரி குரல் கேட்குது. நீ என் மேலே வச்சிருக்க உண்மையான பக்தியை பார்த்து மெச்சி இந்த பிருந்தாவனத்தோட மகிமையை உனக்கு உணர்த்தணும் தான் இப்படி ஒரு செயலை நான் பண்ணேன் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லிச்சு. கண்ணை திறந்து பார்த்தா அங்கே இருந்த பசுவை காணும். இது கண்டிப்பாக கிருஷ்ண பகவானாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர் நம்பி அந்த ஊர் ஃபுல்லாக இந்த செய்தி பரவுது. இந்த உண்மை சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த 6வது திவ்ய தேசமான அப்பகுளத்தான் திருக்கோவில் பற்றி பதிவு போட்டிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள்.